எவ்வளவு சண்டை நடந்துருக்குது, எங்க போனி? யாருக்கு சண்டை சாமி? எனக்கு மனைவிக்கு சண்டை. அப்படியே சண்டையா? சிவன் பெரியதா சக்தி பெரியதா என்று வாக்குவாதம். எப்பவுமே நீதான் பெருசையா? அது உலகத்திலே நான் பெரியவா? உலகத்துல யார் பெரியவன்னு தெரிஞ்சுக்கணும். சக்தி தான் பெரியவள். சக்தி இல்லைன்னா போய் சண்டை போட முடியாது. சக்தி இருந்தா தான் சண்டை போடும். ஆமா, அதனால நீங்க தான் பெருசுன்றீங்க. என்ன பெருசா இருக்குதுன்றீங்க? டேய் அருவத்தோட இன்னும் பெருசா கொண்டுற இல்லமா, நீங்க எப்படி பெருசா இருக்கீங்க, எதனால பெருசுன்னு நீங்க கேக்குறேன். உலகத்திலே நானே பெரியவள். இப்பேற்பட்ட உமா மகேஸ்வரன் எவரெஸ்ட் உயரம் இருப்பீங்களா? அதை விட உயரம். ஆமா, இப்ப நீங்க தான் பெரிய கடமைன்னு சொல்றீங்களா? ஆமா. இப்ப அவரு பெருசு பெருசா இருக்காரு. பிக் காட் அவர் கிடையாது. இது தீகத்துக்கு வந்த சண்டேவே மறுபடியும் சண்டே ஏத்து போன வந்துக்கிறியா? வார்த்தை அது. உலகத்திலே யார் பெரியவர்கள்? உலகத்தே இருந்தால் சிவன் தான் பெரியது. அவர் தான் பெருசுன்றீங்களா? அவளை மணந்தவன் நான். உன்னை மனம் பண்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு சத்தியம். உங்களை மணக்க நினைத்தவள் நான். உன்னை மணந்தவன் தான். என்னை, அதாவது உங்களை மணக்க நினைத்தவள் நான். பாரதா, சொல்லுங்கள் சாமி. வீணாவின் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். அப்பேற்பட்ட கோபத்தை பார்க்கவே வந்திருக்கிறேன். கோபம் கூட வருது உனக்கு. நீ உள்ள வந்துக்கலாம் உண்மையா? இல்ல, ஆம்பளை கூட கோபம் வருதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். நீ ஆம்பளை கிடையாதா? இல்ல, நான் போட்டேன். சரி சரி, தெரியாமல் உன்னிடத்தில் பேசிவிட்டோம். சரிமா? இப்ப உலகத்தில் யார் பெரியவர் என்று தெரிய வேண்டாம். நான் தான் பெரியவள். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொன்னா இதில் யார் பெரியவர் என்று தெரிந்து விடுகிறது. சரி சொல்லு. உலகத்தில் பெரியவர் உங்களுக்கு எத்தனை நாள் திருவிழா நடக்குது? எனக்கு எத்தனை நாட்கள் அனுஷ்டாங்கண்ணா? எனக்கு நாட்கள் கிடையாது. நினைக்கும் பொழுதெல்லாம் திருவிழா எடுப்பேன். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை, வருஷத்துல குறைஞ்சபட்சம் உங்களுக்கு திருவிழான்னா வாரத்திலே திருவிழா நடக்குது உங்களுக்கு. ஆமா, வருஷத்துல நடக்கணும்னு அவசியம் கிடையாது. கிடையாது. வருஷத்துல கிடையாது, வாரத்திலே நடக்குது உங்களுக்கு திருவிழா. சார், உங்களுக்கு எத்தனை நாள் நடக்குது திருவிழா? திங்கள் மட்டும். அப்படி ஒரு திருவிழா இருக்குதா? சிவராத்திரி என்று ஒரு திருவிழா செய்வா தெரியுமா உனக்கு? ஏப்பா, இந்த குளிர் காலத்துல ஒரே நாள் வருது. அனைவருமே நாவிடா என்ன உச்சரிப்பார் தெரியுமா உனக்கு? என்ன சொல்றீங்க? நாவிடா சிவசிவா சிவசிவா என்று உச்சரிப்பார்கள். குளிருக்கு உன்னை கூப்பிடுறாங்க, நீ வர்றியா? குளிருக்கு கூப்பிட்டு நான் வந்து என்ன பண்றதுங்க? இப்போ உங்களுக்கு எத்தனை நாள் திருவிழா நடக்குது? ஒரே ஒரு நாள். ஒரு நாள் பெருசா இல்ல வாரத்துல 7 நாள் நடக்குது திருவிழா, அது பெரியதா? கேட்ட கேள்விக்கு பதில். நான் வந்து அவன மாதிரி ஏமாந்தவங்க கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கு பதில். சோடாயுதம் எடுத்து உதகாத கதைகளை பேசாதீங்களா? சீப்பா பேசுறீங்க. சொல்லுங்க. வாரத்திலே 7 நாட்கள் திருவிழா முக்கியமா, வருடத்தில் ஒரு நாள் முக்கியமா? ஆண்மகன் பெரியதா பெண்மணி பெரியதா? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணணும்? பொண்டாட்டி இந்த வேலைக்கு அடிச்சு மூஞ்சி கீசிக்கணும். அவளை பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துருக்கிற. அதெல்லாம் சரி கிடையாது. பெண்மணி அடிப்பது அப்படி சொல்லாதீங்க. முக்கன் படைத்த ஈசன் நானும் உன்னை கண்ணால் முக்கனால் எரித்து விடுன்னு சொல்லுங்க. ஆர்வதா மம்மி. யாரா மம்மி? சாரி மம்மி. டேடியா எவ்வளவு பெருசா இருக்கிறாரு. அவங்க எனக்கு பாடி இல்ல, இந்த டேடியை வச்சு நீங்க ரெண்டு பேருமே என்ன அரிசி சாப்பிடுறீங்க மம்மி? ரேஷன் அரிசி. டீக்கு போறது இல்லையா? என்ன சண்டை பாருங்க. பாருமா, அவள் என்னுடைய பிறவி அம்சம். அவளை வையாதே. நாசனமா போ. நாசனமாவா? நன்றி நன்றி சொல்றேன். நல்லா இருந்து சொல். சரி, இப்ப நீ சொல்லுங்கம்மா. ஆகையா முக்கன் படைத்த ஈசன் நெற்றி கண்ணை திறந்து உன்னை எரித்து சாம்பலாக்கி விடுவேன். ஓ, நெற்றி கண்ணை தந்த என்னிடத்திலே நெற்றி கண்ணை நெற்றி கண்ணை இருக்கும் திறந்து நீ எரித்து விடுவானே அவனை தெரிவித்தாய். ஆமா, நெற்றி கண்ணை கொடுத்தவரே நான் தான். அந்த அம்மா சொல்றாங்க. அவளை மணந்தவன் நான் அல்லவா? ஆடாச்சி, நாட்டிலே அவனா கல்யாணம் பண்ணிக்காதுக்கிறான். இப்போ உலகத்தில் யார் பெரியவன்னு நீங்கள் தெரிந்து கொள்ள. ஆமா, அப்பொழுது உங்களுக்கு இருவருக்குமே மிகவும் முக்கியமானது எது? பரதம். பரதம் ஆடுங்கள். யார் பரதத்தில் நிற்காமல் ஆடுகிறார்களோ. எப்படி ஆடுவது? காலு அடிபட்டிருக்கிறதா எனக்கு? பரதம் காலை தூக்கி கொண்டு ஆட முடியலவா? நீங்கள் பரதம் தூக்கி ஆட முடியலன்னா நீ எதை தூக்கலான்னு? இல்ல, வேற வேஷன்றது கிடையாது. இப்போ எல்லாருமே ஒண்ணு பார்த்தோன்னு என்ன சொல்றாங்க? பரமசிவம் வந்திருக்காப்ல ஆமா அப்படின்னு தெரியும். காரணம்
அந்த மாதிரி மூஞ்சி. இப்போ ஒருவேளை மாயத்தோட இரும்படை கடையில் என்ன பண்ணலாம்? மறுபடியும் போய் எங்க தேடி புடிச்சு வந்து வெட்டணும். அவ்வளவு தூரத்துக்கு தேர்த்து வெட்டணும். இல்ல அது எறும்படை கொம்பு தான் இருக்கும். இந்த எறும்படை கொம்பு இல்லை, வேற ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஆகட்டும். உலகத்தில் சிவன் பெரியதா சக்தி பெரியது என்று தெரிந்து கொள்ள மக்கள். நாங்க பண்றதுக்குள்ள இவ்வளவு கலகம் பண்ணுங்க போடா உள்ள. உலகத்துல தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியும், ரொம்ப தெரியும் உனக்கு. ஏன்னா ஒரு பெண் இல்லைன்னா ஒரு உலகத்துல ஆண்கள் வாழ முடியாது. நல்ல கரெக்டா சொல்றேன். அந்த மாதிரி நீங்க பண்ற வேலைங்க அந்த மாதிரி. என்னடா வேலை? இல்லம்மா, ஆண் மகனை வந்து நீங்க மனம் முடித்து ஒரு பெண்ணை குழந்தையை பெற்றெடுத்து அதாவது பெண்ணாக பிறந்து அதுக்கு வந்து ஒரு கர்ப்பம் தரித்து ஆண் மகனை மணிந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து என்னடா குழந்தைகள் இல்ல நீ பெற்றெடுத்த அதே வேதனை. டேய் 2 குழந்தைங்கடா அவளை பசங்கன்ற. சத்தியமா சத்தியமா உனக்கு அதுதான் உனக்கு எனக்கு 2 ஆம்பளை குழந்தை. உனக்கு ஆமா உனக்கு பிறந்தாங்க சத்தியமாப்பா எனக்கு முன்னாடி இது முருகர் விநாயகர் இல்லையா? 9 பாயிண்ட் பாருங்க. எந்த 9க்கு? எனக்கு பதிலாகவே நீ பரதம் ஆட வேண்டும் ஆண்டவன் கூட. எவனோ கோயில் தூடத்துக்கு நான் போச்சு போங்கத்தா. எனக்கு ஆடினால் ஆடியில செருப்புல அவங்க போறோம் ஊருக்கு ஆடக்கூடிய பரதம். வரலாம் வர சொல். சரி, நீங்கள் பரதம் ஆடினால் ஆட வேண்டும். யார் நிற்காமல் பரதம் ஆடுகிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள். 2 செகண்ட் தான் போடுவேன். அதுக்குள்ள விட்டு அதெல்லாம் முடியாது. அவர்களே வெற்றி பெற்றவர்கள். பரதம் ஆடலாமா? ஆமா இத பரதம் ஆடிடா. சுவாமி பார்த்தாயா பார்வதா? சுவாமி பரதம் ஆடக்கூடிய தருணத்திலே இது என்னவென்று பார்த்தாயா? என்னுடைய காலில் இருக்கக்கூடிய சிலம்பம் மறந்து 7 முத்துக்களாக சிதறிவிட்டது சுவாமி. ஐயா, இப்பொழுது தெரிந்து கொள். யார் கடவுள்? சிவன் பெரியதா சக்தி பெரியதா? சுவாமி உலகத்திலே சிவனே பெரியது சுவாமி. முன்பதாகவே உங்களுக்கு நான் தெரிவித்தேன். தெரிவித்தீர்கள். பரம சிவன் தான் கடவுள், முதல் கடவுள் என்று. நீ சக்திதான் பெரியது தெரிவித்தாய். தெரிவித்தேன். இருவருக்குமே வாக்குவாதம் வந்த காரணத்தினாலே இப்பேற்பட்ட சிலம்பு 7 முத்துக்களாலே சிதறிக்கிறது. சிதறியிருக்கிறது. ஆகையால் இந்த 7 முத்துக்களை என்ன செய்வது என்று தெரியவில்லை சுவாமி. அப்படியா? இந்த 7 முத்துக்கள் வீடாகவே போகக்கூடாது. போகக்கூடாது. இப்பேற்பட்ட 7 முத்துக்களை 7 கண்டிகளாக என்ன 7 கன்னிகளாக செய்யும். ஆகையால் காவலே கற்பூர தீபத்தை ஏற்றி உலகின்
அம்மா இருமா எங்க இல்லையா நோ இல்லையா பூச்சாண்டி ஐயா பார்வதி பரமேஸ்வரன் நீங்கள் இருவருமே பரதமாடினீர்கள். ஆமா. பார்வதா காலிலிருந்து சிலம்புகள் 7 சிலம்புகள் செதியது. 7 சிலம்புகளுக்குமே 7 காலியாக உருவாக்கப்பட்ட தெய்வத்திற்கு முதலில் பிறக்கக்கூடிய தெய்வத்திற்கு தாயே எல்லையில பிறந்தவளே தாயே